அட்விகண்ணா தானே உண்டு, நீங்கள் எல்லாரும் பாருங்க வடிவா. அந்த பாத்ரூமுக்கு கேமரா கொண்டு அடி வேண்டி தராது எனக்கு. நம்பக்காரன் நம்பாதீங்க. injurious to health. வணக்கம் திசோன். வணக்கம். சத்தமாக காய்ங்கோ. எனக்கு வேலைதான் கிடைக்கும். நீங்கள் யாரும் லவ் பண்ணிக்கிறீங்களா? சொல்லுவினம் ரைட். எப்படி சொல்கிறது? நீங்கள் முதல் வந்து வேறு ரேப்பர்ஸை பார்த்து பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ நீங்கள் அதெல்லாம் மறந்து போனீங்கன்னு சொல்லினோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? நீங்க போய் சொல்றீங்க. 2 பொன் மல்லி சொல்ல போறேன். 1 வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். பாய்ஸ், ஹலோ பாய்ஸ், உங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த வீலோக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் பாரிஸில் என்னோட நினைஞ்சிருக்கிறது கைதீபன் மற்றும் சொல்கிறா பேர் சொல்கிறா பைத்தியக்காரா சினு மற்றும் எங்கள் நண்பர் எல்லாருக்கும் தெரிஞ்ச பெரியவர் வல்லவர் ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுல திலக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன்னர் 23ஆம் புலிகேசி பராக் திசோன் விஜயமோகன். அங்கே இருக்கிறார் ஸ்டைல் பாய் அட்விகண்ணா. செஹாய் தெரியுமாடா? பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். பரவாயில்ல, வணக்கம் சொல்லு. சொல்கிறா சத்தியம். வணக்கமோ வணக்கம் சொல்லு. வடிவ சொல்ல இருக்கா? ஓகே, இப்போ அண்ணாண்ட வணக்கத்துக்கு பிறகு பாப்பா அட்விகண்ணா போஸ்டர் காட்டு. இப்போ ஒரு இந்த ஏஐ வந்ததுக்கு பிறகு எங்கள்ட போஸ்டர்ஸ் எல்லாம் நிடுப்பாக இருக்கும். இதில் நிற்கிறது அட்விகண்ணா தானே உண்டு, நீங்கள் எல்லாரும் பாருங்க வடிவா. இவர் தான் அவர். இது ஏஐயில் எடுத்த ஃபோட்டோவை பார்த்துட்டு சொல்ல போகிறாங்களாம், என்னோட ஃபோட்டோவில் இருக்கிற ஆள் வர நேரில் வர்ற ஆள் வர என்னண்டு அவரை பார்க்குறது காசு கொடுத்து வந்திருக்கோம் ஆளை காட்டுங்க. அதை பார்க்க வழியாக கிடக்குது. எங்களுக்கு ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்றால், பரிசில் வந்து தம்பி மேலே என்ன கேட்டாலும் மணி தருவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஒட்டி ஒரு பிரச்சனை தான், 11:30க்கு ஏற்ற வாரம்னு சொன்னால் 1:30க்கு தான் வந்து லேண்ட் ஆவாங்க. இங்கே வந்து வெளியில் வந்து கூப்பிடுவாங்க. அதால் எங்களை சொன்னவ தம்பி நாளைக்கு 12:00 உடம்பு இல்லைங்கூடாண்டு. இப்போ சரியா எத்தனை மணி வச்சு? இப்போ வந்து 12 மணிக்கு நீங்கள் சொன்னவன். நாங்கள் 12:43 ரெடியாக இருக்கிறோம். ஆனால் இன்னும் வேற இல்லை. செக் அவுட் பண்ணி வெளியில் போங்க. ஐக்கிய ராஸ்கவுண்ட் கலைஞ்சி போட்டாங்க. ஹோட்டலில் இருந்து ஒரு சட்டப்படி ஸ்விம்மிங் பூல் இருக்குது. எங்கே மச்சி ஸ்விம்மிங் பூலுக்கு இறங்குறியா நீ? இப்படியே குதிச்சேன்டா உனக்கு நான் 500 ஆசார் யூரோ நீ குதிப்பேன் வச்சேன்டா மச்சி. ஆனால் என்னடா மணக்குது? நான் சொன்னான்டா ஸ்விம்மிங் பூலுக்கு இறங்கும் மச்சான். இது என்னடா இது தண்ணியும்? அதான் அந்த சின்ன பிள்ளைங்க. எஸ் மச்சான், நீ பெனியனோட குளிச்சுட்டு வந்தால் படுத்துருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். செஞ்சியா? ஸோ சோழரா மச்சான், அந்த பாத்ரூமுக்கு கேமரா கொண்டு அடி வேண்டி தராது எனக்கு பைத்தியக்கார. பாத்ரூமுக்கு போகிறான் நாயே வெளியில இருந்து நேரம் வந்து அடிக்க தெரியாது. பாத்ரூமுக்கு ஆடுறா கேமராவோட போகிறான். வீலோக் என்று தான். ஆனால் இதில் இருக்க வீடியோ எடுக்கிற டூல்ஸ் மட்டும் தெரியல. மாப்பிள்ளை இவர்தா, ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த அப்படின்னா ஏதாவது என்னோட நேர்களுக்கு சொல்றீங்களா? நேர்களுக்கு சொல்ல விரும்புமா? நேர்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், முண்டா நம்பக்காரன் நம்பாதீங்க. நல்லதை சொல்லண்டா, ரொம்ப நல்லா சொல்றேன். சரிதா? எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஆப்சலூட் எங்களோட பொடிய 2.0 ஸ்விட்சர்லாந்து இருக்குது.
காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. வணக்கம், நாங்கள் பிராக்சிலோன். எங்களுடைய 2.0 வந்து சுவிட்சர்லாந்து நடக்கிறது. ஸோ ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி சொல்லத்தனில் பிப்ரவரி ஸ்டோரில் நடக்கிறது. ஸோ மறக்காம 3 மணி கேட்ஸ் ஓப்பன் ஆகுது, எல்லாரும் டிக்கெட் வாங்கிக்கணும். ஸோ 5 மணிக்கு உங்களுக்கு ஒரு ஹைலைட் விஷயம் என்னென்றால் பாரிஸில் வந்து தம்பியா என்ன கட்டணம் பண்ணி தருவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஒட்டி ஒரு பிரச்சனை தான், 11:30 ஏற்ற வரணும்னு சொன்னால் 1:30 தான் வந்து லேண்ட் ஆவாங்க. வந்து வழியில் வந்து கூப்பிடுவாங்க. அதனால் எங்களை சொன்னவ தம்பி நாளைக்கு 12 கவனமே இல்லைங்களாண்டு. இப்போ சரியா எத்தனை மணிச்சு? 12 மணிக்கு சொன்னேன். 43 வழியாக இருக்கும், ஆனால் இன்னும் வேற இல்லை. நாடு கடத்துவாங்க, எங்களை கல்லவன் கடத்துவாங்க ஏற்றிருக்காங்க. அது இந்த நேரம் வந்து இப்போ போட்டுருக்க பார்த்தாலே கடத்தத்துக்கு போகிறாங்க. அது எங்களை பரவாயில்ல, இவனை திருப்பிக்கான அப்படியே இருக்கிற ஸ்டைலை பாருங்க. கூட கரெக்டாக நான் சும்மா சொல்கிறேன், ஸ்டைலாக அந்த நான் நம்பி போட்டுருக்குது. இப்படி கன்ஃபார்மாக கன்ஃபார்ம் பண்ணாங்க கடத்த தொழில் தான் போகிறாங்கன்னு. ஆனால் இதுக்குள்ளேயே ஒருத்தன் தான் நல்லவன், அவனை நம்ப மாட்டாங்க கடத்த தொழில். அவன் சிரிச்சாரண்டா தேவையில்லை, பார்த்தாலே தெரியும். இவனை பார்த்தா கடத்த தொழிலுக்கு போட சொல்ல மாட்டாங்க, இவனை தான் கடத்தி கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. இவனை பார்த்தாலே அப்பா இவன் டீம்லேயே நல்லவன் நல்லவன் எல்லாத்துக்கும் எல்லாம் அறிந்தவன் அவன் மட்டும்தான். ஆனால் இதுக்கே சைலண்ட் ஆனால் அவன் தான். அது மாதிரி இதுக்குள்ள சம்பவங்களை செஞ்சுட்டு சத்தமில்லாம இருக்கிற ஆளும் அவன் தான். எதுக்கு ஃபேமிலி இல்லாதவன். ஆனால் எங்களை ஏற்றி கொண்டு போகிறதுக்காக பார்க்கலாம். நீ இன்னும் திருப்பி காட்டல, அவன் தெரியல என்ன சொல்றேன். இவர் தான் இதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்டைல் போய் கொஞ்சம் பில்டப். பெண்களின் கனவு கண்ணன் அண்ணன் என்ன கிட்டடியில தான் சரக்கு விழுந்து போது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. Girls are injurious to health. Love and girls are injurious to health. கேர்ள்ஸ் சொல்லு. அடி வாங்கிட்டு அப்படி என்னால அத அவன் சொல்லலாம். அவன் அடி வாங்கியிருக்கான், நீ எதுக்கு சொல்ற? பாத்துக்கொள்ளுங்க தங்கச்சி. ஐயோ தம்பி சந்தோஷமா இல்ல, அது சொல்லிதான் பயமா. பஜ்ஜி பஜ்ஜி பிளேன் Wow. நம்ம Lufthansa. இது எங்க போகுது? எங்க போகுது? ஜோக்கு அடக்கூடாது, சிரிக்கணும். விடக்கூட அப்படியான நல்ல மாவடி அடிப்பான் சொல். மஜ்ஜி மஜ்ஜி ஸ்டாக்ல கொஞ்சம் வச்சிருப்பா சொல்லுவா பாங்க. Spotlight. சரி, கேமரா கொண்டு வந்தானே நீ லைக் அண்ட் ஆன் மச்சான். Yeah, so ஃளைட்ல போகுது. நான் கதைக்கிறேன் அப்படிலாம். so இவனால நானும் பழையிட்டேன் அந்த லைக். அட இது புடிங்க கூடாப்பா. ஹாய். இவன் என்ன சொல்றான்? கொஞ்சம் சொல்லுவான், காஜ் ஒன்று கேட்க பார்க்கணுவான். yeah like so like and அத வேற அடி அப்படி தான இவன் இவன் சொல்லி சொல்லி எனக்கு பழைய போச்சு. நான் இப்ப என்ன காஜாலம் yeah like so yeah சொல்லிட்டு என்ன தெரியும் என்ன இப்ப இவர் தான் திசோன். ஓகே ஓகே திசோன். வணக்கம் திசோன். வணக்கம் திசோன். வணக்கம். சத்தமா காய்ங்கோ. எனக்கு வேலைதான் கதைக்கு இப்படிதான் சொல்லு. அதாவது இப்படிதான் சொல்லுவார். இப்போ இந்தியா சொல்லுவாங்க சத்தமா காய்ங்கோண்ட திரும்ப வணக்கம் சத்தம் எனக்கு இவ்வளோதான் பேர் பண்ணுறேன். சரியா? ஓகே, இது முடிஞ்சது. அடுத்த ஆட்டம். உங்களை ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். 3 பேரும் பொதுவான கேள்வி. நீங்கள் இந்த துறை இருட்டாகிட்டா சொல்லு. ஓகே, நீங்கள் வந்து என்னடா வெளிச்சம் வருதுல வச்சு இந்த வருது வேற. ஓகே, நீங்கள் வந்து 3 பேரும் இந்த துறையில வந்து நீங்கள் என்ன இன்ஸ்பயர் ஆயிருக்கிறீங்களா? அதாவது நீங்கள் என்னடா டனலா மீண்டுமா டனலா வருது. வெயிட் பண்ணுவா. இந்த 2-3 இருக்கு போல. இல்ல இது அடுத்த டனலா இன்னொன்று வருது. வணக்கம் திசோன். என்னன்னு சொன்னால் நீங்கள் கடந்து வந்த பாதை, நம்ம 3 பேரும் நீங்கள் என்ன ஸ்ட்ரகிள்களை பார்த்துருக்கிறீங்க? வாய்ஸ் நீங்க சொல்லுங்க. நீ சொல்லு. இல்லை நீங்கள் சொல்லுங்க. நீ ஸ்டார்ட் பண்ணுறா. நீ லைக் எல்லாருக்கும் தெரியும், ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணிக்க இவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும்.
ஸோ லைக் நாங்கள் மூன்று ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒன்றுமே இல்லாத ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ என்ன சொல்கிறது, லைக் கஷ்டம்தான். ஏதாவது காரணம் இருக்குதா அதுக்கு? பேசிக்கலி வந்து நான் வந்து ஏஞ்சல்லாம் படித்தேன் நான். ஸோ ஸோ லைக் தமிழ் வராது. தமிழா? ஆமாம். தமிழ சொல்லணும்னா well, how to say in Tamil? Exactly, I don't know how to. தமிழே வரலையே. இல்லை, தமிழ் எனக்கு நல்லா கதைக்க தெரியும். பட் எனக்கு பதிலாக வாய்ஸ் நிறைய கதைச்சிருக்காரு. ஸோ ஓகே, இப்போ நாங்கள் அப்படியே அப்படியே மச்சி இப்போ அட்விகே இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அட்விக், நீங்கள் சொல்லுங்க, லைக் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் கடந்து வந்த பாதை பற்றி நினைக்கிறீங்க, இல்லாட்டி நீங்கள் வந்து காதல் அனுபவம் உங்களுக்கு இருக்குதா, அதாவது நீங்கள் யாரும் லவ் பண்ணிக்கிறீங்களா? வணக்கம் எல்லாருக்கும், நான் தான் அட்விக். ஓகே, காதல் எனக்கு எழுத்து முடிஞ்சு, ஆனால் அது சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். கல்யாணம் இல்லை, அது எழுத்து மட்டும்தான். அது கல்யாணம் இல்லை. ஓகே ஓகே, கல்யாணம் முடிஞ்சது, அவருக்கும் கல்யாணம் முடிஞ்சது. பாரன் நான் நிறைய பேருக்கு சொல்றேன், எனக்கு கல்யாணம் முடியல. எனக்கு எங்க கல்யாணம் முடிஞ்சது கல்யாணம் முடிஞ்சது ப்ரோ, எழுத்துனா கல்யாணம் முடிச்ச மாதிரி தான். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. இது புது ரூல்ஸ் ஆனுங்கள்ட்ட, இது எந்த கோட்பாடு, உங்களோட கோட்பாடு. ஓகே ஓகே, அப்படின்னா எழுதினா கல்யாணம் இல்லை. அப்போ கல்யாணம் வேண்டாம், கல்யாணம் தாலி கட்டுறது. ஓகே ஓகே, அப்போ எழுதினா பிறகு அந்த பட்டியை கல்யாணம் சொல்ல மாட்டீங்க, வெளியில சொல்லக்கூடாது. ஓகே, அது ரூல்ஸில் இல்லை. ஓகே, வேற ஏதாவது உங்களுக்கு அந்த கோட்பாடு? ஓகே, அடிச்சாலும் ஒன்று அடிச்சாமல் அடிச்சாலும் இது அப்படியே விடு. உள்டா வாக்கு மாய்சன் அடுத்தது விடு. நீங்கள் மாய்சனை பற்றி நினைக்கிறீர்கள்? பாயசனை பற்றி இல்லை, இப்போ வேற. வணக்கம் பாய்சன், நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறோம். இப்போ கேட்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும், கேள்வி என்று சொல்ல வந்தா தான் இருக்கணும். ஓகே, இப்போ அதாவது உங்களை வந்து சிலாக்கள் சொல்லுவீனம், ரைட்? எப்படி சொல்கிறது, நீங்கள் முதல் வந்து வேறு ரேப்பர்ஸை பார்த்து பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்போ நீங்கள் அதெல்லாம் மறந்து போனீங்கன்னு சொல்லினோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? எல்லாருக்கும் வணக்கம். தென் திசை தனிற் பிறந்து தென்னவள் மனித வந்து நாவலர் பாவலர் நாவில் நற்றடமாடி உலகெங்கும் முழாவரும் தமிழே என் உயிரே உங்களுக்கு என் முதல் கண் வந்தனங்கள். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் பாட்டு செய்கிற நோக்கம் வந்து வேற ஒரு நோக்கத்துக்காக. பாட்டு மட்டும் கிடையாது, என்ன கேள்வி கேட்டீங்க? அதாவது நான் என்ன உண்மையிலேயே ஒரு கேள்வி கேட்டா மச்சான், நான் கேள்வியை மறந்து ஓடிச்ச நேரம் காய்ச்சல் வந்து ஓடுதான் ஞாபகம். உனக்கு கேட்ட கேள்வி இதெல்லாம் அது மாதிரி. இப்போ என்ன கேள்விண்டா, மற்ற ரேப்பர்ஸை விட இப்போ ஏன் சில ரேப்பர்ஸ் உங்களை பற்றி சில எழுதுறவை, அது உங்களை போஸ்ட் வரல சில நேரமே அது 1-2 ரேப்பர்ஸ் மட்டும் உங்களை அதை எழுதுறவங்க தானே, இவர் ரேப் பண்ணுற சரியில்லை, இல்லாது இவருக்கு எல்லாமே இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணிடணும் அப்படி எழுதுறவ தானே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் அதை பற்றி ஒன்றுமே நினைக்கிறதில்லை. ஏன்னா அதை பற்றி நினைக்கிறதுக்கு எனக்கு நேரமும் இல்லை உண்மையில். பார்த்தீங்கன்னா நான் எந்த இதை வேலையில் பார்க்கவே எனக்கு டைம் இருக்கிறபடியா. ஸோ அதை பற்றி நான் பெருசாக தலைக்கு எடுத்து பிஸியாக இருக்கிறீங்க. நீங்கள் ஃபோன் எடுத்து மனசு பண்ணுறீங்க, அப்படி என்ன பிஸியாக இருக்கு உள்ள சொல்லுங்கள், என்ன செய்றீங்க? பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் இப்படி தலைகளாக தான் கிடக்கும். அதனால் நான் அப்படி தோண திருப்பி பார்க்குறதுக்கு எனக்கு டைம் வருது. ஃபோன் எடுத்து 5 வருஷம் ஆகிட்டு அட்விக்கு போய் கேட்குறான். சரியா? நான் அட்விக் ஃபோன் எடுத்து 5 வருஷம் ஆகிட்டு உனக்கு நான் எடுக்கிறதே இல்லை. அடித்தா ஒருக்கா அப்படி தான் ஒருக்கா அடித்து ஒரு அவசரத்துக்கு எடுக்கல, அதுலேருந்து நான் எடுக்கிறதே இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் திரும்ப கண்டிப்பாக வரலாம். பாய். ஸோ அதான் அப்போ நாங்கள் ஃபோன் எடுக்கிறேன். ஃபோன் ஏன் எடுக்கிறீங்கன்னா சும்மா அடிச்சுன்னு இருப்பாங்க. நான் ஏதாவது வேலைன்னா மட்டும் தான் எடுப்பேன். இவங்க சும்மா அடிச்சு அப்படி இப்படின்னு அதை நான் எடுக்கிறேன். இப்போ என்ன அந்த அண்டியை கெடுப்பேன். அண்டியை ஒழுங்கு சொல்லுங்க, நீங்கள் அந்த இதுக்கு எடுக்க நான் உங்களுக்கு ஃபோன் எடுத்துனா இல்லை ஓமம்பி நீங்கள் பொய் சொல்கிறீங்க. இப்போ நான் அந்த அண்டிக்கு பதிலாக நான் கேட்குறேன், பொய் சொல்கிறீங்க. அவர் நான் எடுத்தோட ஃபோன் எடுத்தவர், நீங்கள் அவரை பற்றி பொய் சொல்லாதீங்க ஸ்டேஜ் இல்லை தம்பி. ஓ காமெடி வேறையா தம்பி? நீ போப்பா. காமெடி வேற நக்கல் வேற வர்றவன ஏன்டா
என்ன 60 வயசு அம்மம்மா. அதான் ஆண்டி. அது அன்சி இல்லை அம்மம்மா. ஓகே அந்த அம்மா சொன்னோம். ஸோ நானடா பேசிக்கலி ஃபோன் எடுப்பேன். ஆனால் நான் எடுக்கிற மேனலில் எடுக்கேக்க நீங்கள் எடுக்கும். இப்போ நீ ஃபோன் எடுக்கிறேன்னு எனக்கு என் ஃபோன் எடுக்கிறேன் மச்சி, நான் ஃபோன் எடுக்கிற மேனலில் எடுக்கேக்க நீ ஃபோன் எடுக்கும். அது எனக்கு தெரியாது. எப்போ வருமா அப்போ எடுக்கணும். அல்லது எடுக்கிற மாதிரி ஃபோன் எடுக்கக்கூடாது. ஆனால் இப்போ மாறியார். இப்போ எடுக்கிறார். இப்போ கையை விட்டா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் எடுக்கல ஃபோன். இப்போ நார்மலாக எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டார். வெளியே காட்டுறா சீனா இருக்கேன். எங்கடா சீன் இது காட்டுறான்? காட்டா என்ன வயல்? டேய் காட்டுறா. காட்டுறா டேய். என்னடா காட்டுறா வயலாக காட்டு. டேய் அதனால இருக்கு. கிட்ட போ. இதுக்குள்ள ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பொன்மொழி இருக்குது. இந்திய அனுப்பு பொன்மொழியை வழங்குறதுக்கு உங்களுக்காண்டி அப்ளிகன் நாட்டுக்கு இருக்கிறோம். அப்ளிகன் நீதான் ஏதாவது சொல்லுவேன். கத்து நாய்க்குன்னு குறைக்கு நாய்க்கு குறை ஒரு ஃபேமஸான டைலாக் இருக்குது. குறைக்கு நாய் என்னென்ன 2 பொன்மொழி சொல்ல போகிறேன். 1 கனடாவில் சொன்ன பொன்மொழி, வானத்தில் அமாவாசை நேரத்தில் நிலவில்லைன்றதுக்காக வானத்தில் நிலவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. 1. 2வது குலைக்கிற நாய்க்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டு இருந்தா குறிக்கோள் அடைய முடியாது. இந்த 2 எங்கே இன்ஸ்பயர் ஆகினி? இந்த நாய் எங்கே தேடி நீ? இந்த நாய் வந்து பக்கத்தில் இருக்க நாய் தான் தேடினா. குறைக்கிற நாய்க்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டு இருந்தால் குறிக்கோள் அடைய முடியாதுன்னு சொல்லி எனக்கு நான் சொல்லி கொண்டிருக்கேன். ஒரு நாள் ஒரு இன்டர்வியூல கேட்டாங்க. என்ன கேட்டவங்க வச்சு என்ன கேட்டவங்கடா என்ன கேட்டவங்கன்னு அந்த நிலா அமாவாசை இல்லையா ரப்சுரோல வேளாளம் பாட்டு வேற. ரப்சுரோல வேளாளம் பாட்டு வேற இல்லை. 3 பேர் பிடிச்சிருக்கீங்களா? தர சொல்லிச்சது அமாவாசைக்கு நிலா வராது வானத்துல. அமாவாசை நிலா இருக்கானே இல்லைன்றதுக்காண்டி நிலாவே இல்லைன்னு ஆயிடுமா கொண்டு விட்டான்டான். உங்களுக்கு மொண்டையில போயிட்டுது. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தவ லைக் என்ன ரப்சுலோன் வந்து பிரிஞ்சிட்டா, ரப்சுலோன் வந்து உடைஞ்சிட்டான்ட. இப்போ அமாவாசை நேரத்தில் வந்து நிலவு வானத்தில் இல்லைன்றதுக்காக வானத்தில் நிலவே இல்லைன்ற அர்த்தம் இல்லை தானே. கேமராவோட எடுத்துக்கொண்டு பொம்பளை பிள்ளை டக்குன்னு மேங்கிட்டு வந்து வச்சு சடாண்டு கொண்டு கவிதை கேட்டு அதுக்கப்புறம் கேட்டு 2 3 கவிதை சொல்ல சொல்லி அதுக்கப்புறம் அண்ணன் சொன்னது 2 கவிதை அண்ணன் சொல்ல போகிற கவிதை எடுத்துக்கணும். யோசிக்கிறேன் வரும் இதுக்கு விளையாட்டு ஆள் ரப்பர் தான் பாட்டுலாம் பாடுவார். அண்ணன் பாட்டு பாடி என்னதான் தங்கத்தில் திருப்பி தெரிஞ்சாதான் தூக்கி தலையில் வைக்கிறார். கோழிப்போர்ல முட்டையில இருந்து கோழிபுர முட்டையில இருந்து கோழி வரும், வாஜாரபுரம் முட்டையில இருந்து வாஜார் வருவாரா? பிரகாஷ் கோழி முட்டை போடும் போதுதான் எடுக்கணும். முட்டை வரலன்னு விரல விட்டு நோண்டுனா கோழி செத்துரும். ரேப் ஷூட் பண்ண ரேப் பாட்டர் ஷூட் பண்ண மாதிரி இடம் வந்து அந்த நடுவணிக்கு நடுவணிக்கு நீ ஃபாஸ்ட் வந்து அந்த கேட் இதுக்கு பண்ணியா அந்த கேட் டேய் நேத்து எடுத்து போனாடா எந்த இடம்னு ரோட்டா உடுப்பு நம்ம எடுத்துவேன் கிளந்தவன ஏரியா உண்டு கொஞ்சம் கேஸ் அங்கே கஞ்சா அடிக்கிறோமோ போதை வஸ்துகள் வந்து உடல்நலத்துக்கு கேடு தண்ணி அடிக்கிறதோ ஸ்மோக் பண்ணுறதோ என்னென்ன Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இதுவே பண்ணக்கூடாது. இது உங்கள் உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்கும். பஞ்சு போன்று மென்மையானது, அவற்றை நாம் முறையாக பராமரிக்க வேண்டும். தம்பி யாரும் தண்ணி அடிக்கிறீங்களா ஸ்மோக் பண்ணுறீங்களா அது மேனிகளும் தண்ணி அடிக்காமல் ஸ்மோக் பண்ணாமல் இருக்கணும். ஓகே இவ்வளோ தான். இத்துடன் எங்கள் இன்டர்வியூ முடிவிட்டது. இந்த இன்டர்வியூ உங்களுக்கு வழங்கியது திருப்பி காட்டுங்க கைதிபன் சினிமாட்டோகிராஃபர். இந்த ஈவெண்ட்டுக்கு மெயின் ஸ்பான்சர் எங்கள் அண்ணா சினோ. ஓகே அதுக்கும் வெயிட் இதுக்கு விளையாட்டு இதற்கான என்னது பிரதான அரசனை இல்லை ஊட இல்லை என்ன ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்கிறது பயணிகள் பயணிகள் இல்லையா பயணம் பண்ணுறேன்னு சொல்கிறது இல்லை வாகன சேவை வழங்கியவர். வாகன சேவை இல்லையா என்ன வேற போய் வர்றதுன்னு சொல்றது போக்குவரத்து சேவை. இதற்கான போக்குவரத்து சேவையை வழங்கியவர் மிஸ்டர் கிங் அழகாட்டு மிஸ்டர் ஜல்கோபா. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதா தலை வலிக்குதே. மிஸ்டர் ஜல்கோபா அவர்களுக்கும் இந்த இடத்த நன்றியை கூறிக்கொண்டு
இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிற இடம் கான்சர்ட் கிராண்ட் பாரிஸ் ஹாலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். அங்க போய் சவுண்ட் செக் பண்ண போறோம். பின்னேரம் அங்க வந்து 5 மணிக்கு கேட் ஓப்பன் ஆகுது. அது மாதிரி கேட்ஸ் ஓப்பன் பண்ணுறது 5 மணிக்கு. இதுக்கு மச்சான் இதுக்கு ஒரு டைலாக் ஒன்று கிரியேட் பண்ண என்ன ஷோ 5 மணிக்கு ஷோ பார்க்க வர்றவங்க எல்லாருக்கும் என்ன சொல்ற ஏன்டா தயங்குற தைரியமா சொல்றா சொல்லு நீ தான் தைரியமா நாளை சொல்லு சொல்றா 5 மணிக்கு ஆனால் இதான் நல்லா இருக்கு மச்சான் ஷோ 5 மணிக்கு. நன்றி வணக்கம்.